கணேசன் பத்திரிகை நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு 10-12 தினங்களுக்கு முன்னாடி இருந்து தமிழகத்தில் அரசு திட்டங்களில் மிகவும் பேசுபொருளாக இருக்கும் திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம். திட்டத்தினை ஒரு 12 தினங்களுக்கு முன்னாடி நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரத்தில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பேசியிருக்கிறார். இந்த திட்டத்தோட சிறப்பம்சம் என்னன்னா, மக்களுடைய கோரிக்கைகள் மற்றும் மனுக்களை 45 நாட்களுக்குள் தீர்வு கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த திட்டத்துடைய சிறப்பம்சம். சோ இந்த திட்டத்தை வைத்து தமிழக திமுக தலைவர்கள் பலர் இதை ஆகா ஓகோ என்று மிகவும் மிகைப்படுத்தி பேசியிருக்கிறார். இந்த திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் அப்படி இப்படின்னு பல திமுக தலைவர்கள் கட்சிக்கு சார்பாகவும் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு துதிப்பாடியும் பல முறையும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது மக்களுக்கு பயனுள்ள திட்டமான என பார்த்தால் இல்லை. காரணம், கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் அப்போது நம்முடைய இப்பொழுது இருக்கும் தமிழக முதலமைச்சர் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதே மாதிரி ஒரு திட்டத்தை அப்போதே கொண்டு வந்தார். அது என்ன திட்டம்னா, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின். தமிழகத்தில் இருக்கும் 234 தொகுதிகளுக்கும் முதல்வர் சென்று அங்குள்ள மக்களை நேரில் சந்தித்து அவர்களுடைய குறைகளை அவரே பெற்றுக்கொண்டு அதை ஒரு பெட்டியில் வைத்து அடைத்து சாவியை எடுத்துக்கொண்டார். அந்த சாவியை எடுத்துவிட்டு தமிழக அப்போதைய எதிர்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசிய வார்த்தை என்னவென்றால், நான் முதலமைச்சர் ஆன பிறகு இந்த சாவியை இந்த பெட்டியை தொடர்ந்து பார்த்து அதில் இருக்கும் மக்கள் குறைகளை எல்லாம் நானே என் மேற்பார்வையிலேயே அந்த நடவடிக்கை எடுக்கப்படும்னு இந்த திட்டத்தை அப்பவே 2021 சட்டமன்ற தேர்தலே உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அது அப்போது மக்களிடையே மிகுந்த பேசுபொருளாக இருந்தது. 2021 தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அந்த திட்டத்திற்கு ஷில்பா பிரபாகர் என்ற ஐஏஎஸ்ஐ இந்த மக்கள் குறைகள் தீர்க்க திட்டத்திற்கு நியமித்து மக்களுடைய குறைகள் எல்லாமே பரிசீலனை செய்யப்படும் சொல்லி மக்களுக்கு நடவடிக்கைக்கும் அந்த புகார்களுக்கும் மனுக்களுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்தார். அப்போது அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு ஷில்பா பிரபாகர் என்ற ஐஏஎஸ் அதிகாரி பொறுப்பு அதிகாரியாக நியமித்தார். அது கடந்த அடுத்த 2-3 மாதங்களுக்கு அந்த திட்டம் மிகவும் பேசு பொருளாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த திட்டம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்ப யாருக்குமே அதுக்கப்புறம் அந்த திட்டம் என்ன ஆச்சு, அதுல உள்ள பல லட்சங்கள் புகார்கள் தரப்பட்டு அதில் 60-70% நிறைவேற்றப்பட்டதாக சொன்னார்கள். ஆனால் அதில் என்ன திட்டம், என்ன புகார்கள் நிறைவேற்றப்பட்டது, என்ன மனுக்கள், யார் அதனால் பயன்பெற்றார் என்று எந்த தகவலும் தெரியவில்லை. அதே திட்டத்திற்கு 2021 காலகட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வரின் முகவரி என பெயர் மாற்றினார். அதே திட்டத்திற்கு முதல்வரின் முகவரி என பெயர் மாற்றி அதிலேயும் மக்களின் குறைகள் மனுக்கள் பெறப்பட்டு அதில் சுமார் 1,06,000 மனுக்கள் பெறப்பட்டு 90% அதற்கு தீர்வு காணப்பட்டதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓபன் பிரஸ் மீட்ல அதை அறிவித்திருந்தார். பிறகு 2024 மக்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை உருவாக்கி அதே மக்களின் முகவரி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்திற்கு அப்படியே பெயரை மாற்றி மக்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தையும் உருவாக்கி அதே போன்றுதான் மக்களுடன் குறைகள் மனுக்களை எல்லாம் பெறப்பட்டு அதே மாதிரி 1,00,000க்கு மேல் மனுக்கள் கிடைத்தது. அதிலும் 95% மேல் நிறைவேற்றப்பட்டதாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். இப்படி ஒரு திட்டத்திற்கு பல முறை பெயர் மாற்றம் செய்து கடந்த இந்த 2025 ஜனவரி முதல் ஜூன் வரை தமிழகத்தில் 333 சிறப்பு முகாம்கள் இதை குறைகளை விசாரிக்க மனுக்களுக்கு தீர்வு காண 333 சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. இந்த சிறப்பு முகாம் 333 சிறப்பு முகாம்களிலும் பல லட்சம் புகார்கள் பெறப்பட்டது. அந்த பல லட்சம் புகார்களிலும் 60% நிறைவேற்றியதாக கடந்த மாதம் அவர் தெரிவித்திருந்தார். இப்படி ஒவ்வொரு திட்டத்திற்கும் பெயரை மாற்றி கடைசியாக கடந்த மாதம் ஒரு 15ஆம் தேதியில் தமிழக முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை மறுபடியும் பழைய திட்டத்தை தான் திரும்பவும் பெயரை மாற்றி உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை உருவாக்கினார். சோ இதற்கும் மக்கள் மத்தியில் நிறைய புகார்கள் மனுக்கள் கொடுக்கப்பட்டு ஆனால் இதுவரை எதற்குமே தீர்வு காணப்பட்டதாக தெரியவில்லை. முதலில் இந்த திட்டங்கள் எல்லாம் எதற்காக என்றுதான் நான் கேட்கிறேன். உங்களுடைய அரசுத்துறை அதிகாரிகள் ஒழுங்காக அவர்களது வேலையை செய்தால், ஒழுங்காக மக்களின் மனுக்களை பெற்று அதற்கு உரிய தீர்வை கொடுத்தால் இந்த மாதிரி திட்டங்களே தேவையில்லையே. அந்த 2021 நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒவ்வொரு திட்டத்தையும் பெயரை மாற்றி கொண்டு வந்து மறுபடியும் இப்பொழுது உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தின் மூலமாக நிறைவாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். தேர்தலுக்கான ஒரு வித்தியாசம் பார்க்க முடிகிறது. சோ இந்த திட்டத்தில் நீங்க வரக்கூடிய மனுக்கள் பெரும்பாலும் உரிமை தொகை 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்காதவங்க தான் இந்த பெரிதாக இதில் விண்ணப்பித்திருக்கிறார்கள். சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒவ்வொரு திட்டமா நீங்க வந்த உடனே இருந்து நீங்க குறிப்பிடும் ஒவ்வொரு திட்டங்களிலும் பெரும்பாலானவர்கள் இந்த 1000 உரிமை தொகைக்காக விண்ணப்பிக்கப்பட்டு அவர்களுக்கு அது எதுவுமே கிடைத்ததாக தெரியவில்லை. இப்படி ஒவ்வொரு
வருஷமும் ஒரு திட்டத்திற்கு புதுசாக பெயரை கொண்டு உங்களோட ஸ்டாலின், மக்களின் முதல்வரி, உங்கள் தொகுதியின் ஸ்டாலின் என்று ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்கள் புதுசாக பெயரை வைத்து நீங்க மக்களுக்கு கொண்டு சேர்த்ததனால் மக்களுக்கு என்ன பயன் என்றுதான் தெரியவில்லை. அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ளேயாவது திரு திராவிட முதலமைச்சரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை போன்று மக்களின் குறைகள் மற்றும் புகார்களை முற்றிலும் தீர்ப்பாரா, அல்லது 2026 சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன் கேம்பெயினிலும் திரு மு.க.ஸ்டாலின் இதையே முன்வைப்பாரா? நான் மறுபடியும் முதலமைச்சரானால் மக்களின் குறைகள் அனைத்தும் தீர்க்கப்படும், அப்படி மறுபடியும் போன எலெக்ஷன் கேம்பெயின்ல பண்ணது போன்று ஒரு பெட்டியை வைத்து மறுபடியும் இதேதான் இவர் திரும்ப செய்வாரா, இல்லை இந்த 2026க்குள் இந்த ஆட்சி, இந்த எலெக்ஷன் தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள் மக்கள் குறைகளை முற்றிலும் தீர்ப்பாரா என்பது என்னை போன்ற சாமானியருக்கும் பொதுமக்களும் கேள்வியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக முதலமைச்சர் இந்த குறைகள் மற்றும் புகார்களை திட்டத்துக்கு பெயரை மாற்றியது போன்று மக்களுக்கான தலையெழுத்தை மாற்றுவாரா என பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.